ஆயுத நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 72 நாட்கள் இருக்கின்றன. 72 நாட்கள் என்று சொல்வதா 72 நாட்கள் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. சென்ற சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக நீண்ட நாட்கள் தேர்தல் அறிவிப்புக்கும் தேர்தல் நடக்கக்கூடிய தினத்துக்கும். ஆக ஒரு நீண்ட தேர்தல் திருவிழாவாக இந்த தேர்தல் திருவிழா பல சடங்குகளோடு பல வைபவங்களோடு இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒவ்வொரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிர்ணய காரணிகள் இருந்திருக்கின்றன. வெற்றி தோல்விகளை பொறுத்த வரைக்கும் 2011 சட்டமன்ற தேர்தல் நன்கு நினைவிருக்கும் உங்களுக்கு. ஈழ பிரச்சனை, 2G விவகாரம், முக்கியமாக மின்வெட்டு, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக தேர்தல் களத்தில் எதிரொலித்தது. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சி மாற்றத்தை 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய அளவில் ஏற்படுத்திய தேர்தல். மோடி அலை, அதை காட்டிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் 10 ஆண்டுகள் இந்தியாவாண்ட காங்கிரஸ் கட்சி மீது, UPA மீது வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள். ஆக ஒவ்வொரு தேர்தலையும் வெவ்வேறு நிர்ணய காரணிகள் இருந்திருக்கின்றன என்பதை நம்ம பார்த்து வருகின்றோம். 2016 தேர்தல் பல வகைகளில் மாறுபட்ட தேர்தலாக இருக்க போகிறதா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிர்ணய காரணிகளாக இருக்க போகின்ற இஷ்யூஸ் எவை இஷ்யூஸ் பின்னுக்கு தள்ள போகின்றதா? ஏனென்றால் இந்த ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. குறைந்தபட்சம் 3 அல்லது 4 அணிகள், பிரதான அணிகள் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக தெரிகிறது. இந்த நிலையில இந்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள், காரணிகள் எவை? 2016 தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கும் காரணி எது? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஃபயர் பிராண்ட் திரு அப்பாவு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதே போல திரு பெருமாள்மணி, அரசியல் விமர்சகர், முன்னாள் இடைக்கால சபாநாயகர், அதிமுகவுடைய தோழமை இயக்கமான இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் முனைவர் சேகோ தமிழரசன். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் ஒரு பிளாங்க் எடுத்திருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒரு முக்கியமான இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சியோட திரு பாலு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். முதல் கேள்வி திரு பெருமாள்மணி அவர்களுக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இஷ்யூஸ், நிர்ணய ஃபேக்டர்ஸா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2011 தேர்தலில் பார்த்தோம், ஈழ பிரச்சனை, மின்வெட்டு, 2G, அப்புறம் நில அபகரிப்பு, இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. 14ல ஊழல் குற்றச்சாட்டு பிரதானமா இருந்தது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆன் வாட் பிளாங்க், எந்த இஷ்யூஸ், எந்த பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கும் நினைக்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து. இப்போ இன்னும் தேர்தல் அறிவிச்ச பிறகு நாம இந்த தலைப்பை எடுத்து பேசுறோம் அப்படிங்கறத எதை சொல்லுதுன்னா, எந்த பிரச்சனையுமே பிரதானமா இல்ல அப்படிங்கறது தான் இது குறிப்பிடுது. அப்படி முடிவுக்கு வந்துட முடியுமா? அப்படி ஏன் முடிவுக்கு வரணும் அப்படின்னா, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னு வைங்களேன், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் அந்த பிரச்சனையின் மீது தினமும் ஒரு எதிர்வினையை செய்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா? அப்படி நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் ஏதாவது அப்படி அவ்வளவு மென்மையா இஷ்யூஸ் எழுப்பாமலா இருக்காங்க எதிர்கட்சிகள்? இல்ல, அப்படி என்னுடைய பார்வையில இன்றைக்கு ஒரு சிங்கிள் இஷ்யூ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் ஒரு குவி மையம் போல ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஆள்கிறவர்கள் பதில் சொல்கிற இடத்திலும், எதிரில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்கள் அது சம்பந்தமான கேள்விகளை தூக்கி எறிகிற இடத்திலுமாக இருப்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒற்றை புள்ளி இந்த தேர்தலில் இதுவரை ஒரு குவி மையம் உருவாகவில்லை என்றே நான் மதிப்பிடுகிறேன். அது சப்ஜெக்டிவான விஷயம் இல்லையா? இன்னைக்கு 2011 ஆட்சி மாற்றம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும்போது ஒருவர் சொல்வார் மின்வெட்டால அப்படின்னு. இப்ப தமிழ் தேசிய எண்ணம் கொண்டவங்க எல்லாம் ஈழ பிரச்சனையில திமுக எடுத்த நிலைப்பாடு, இல்ல 2009 எடுத்த நிலைப்பாடு இதனது எதிரொலியுமாங்க. இன்னொருத்தர் ஊழல்மாங்க, இன்னொருத்தர் நில அபகரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இது சப்ஜெக்டிவான விஷயம் இல்லையா? இந்த தேர்தலையுமே எதிர்கட்சிகள் சட்டமன்றத்திலயும் சரி, பொதுத்தளத்திலயும் சரி, விவாத மன்றங்கள்லயும் சரி பல இஷ்யூஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பல இஷ்யூ, இப்ப நீங்க சப்ஜெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அப்ஜெக்டிவா பாக்குறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இப்போ 3 விஷயங்கள் இருக்கு. நாளிதழ்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி, மின்னணு ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள். இந்த 4ஐயும் நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இஷ்யூ ஒரே நாள்ல இந்த 4 விஷயங்களையுமே ஆக்கிரமிக்கும். அப்படி ஒரு சில இஷ்யூஸ்க்கு இடையில் ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அப்படி ஒரு இப்போ நாமளே பெரும்பாலான விஷயங்கள்ல நாம இன்னைக்கு என்ன பேசுறோம்னா, யார் யாரோட கூட்டணி போவா,
கூட்டணிகள் தான் இந்த தேர்தலினுடைய முடிவை தீர்மானிக்கிறதா? கூட்டணி அமைந்த பிறகு இஷ்யூஸுக்கு போக்கஸ் மாறாதா? இன்னைக்கு 2011 உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போ இது காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா இல்ல சீட்ல பிரச்சனை வருமாங்கிற கேள்வி இருந்தது. தேமுதிக எந்த பக்கம் போகும்னா அப்பயும் பேச்சு இருந்தது. 14லயும் இருந்தது. சோ கூட்டணி அணிசேரர்கள் அமைற சமயத்துல அது மேல போக்கஸும் இந்த ஒரு பிரச்சார களத்துக்கு எல்லாம் போன பிறகு இஷ்யூஸ்ல போக்கஸ் வராதா? இப்ப இந்த கூட்டணி எப்படி அமைகிறதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு இஷ்யூவை பேசி அந்த ஒரு பிரச்சனையின் மீது அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றன அப்படிங்கறத பொறுத்துதான் இதுவரைக்கும் கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் மட்டும்தான் கூட்டணிங்கிறதே இவங்களோட சேருவாங்களா வெறும் ஊகங்களினுடைய அடிப்படையில் மட்டுமே. நீங்க இப்போ ஒரு பிரச்சனை இருந்து இந்த பிரச்சனையில நான் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறேன், அதனால நான் இவரோட கூட்டணிக்கு போறேன், இந்த பிரச்சனையில என்னோட நிலைப்பாடு இது, அப்படிதான் எந்த தேர்தல் இருந்திருக்குன்னு நான் கேட்கிறேன். போன தேர்தல் அப்படிதான் இருந்தது. இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களுமே ஒரு மையமான ஒரு பிரச்சனையின் மீது கடுமையான விவாதங்கள் கட்டி எழுப்பப்படும். அந்த விவாதத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை விட்டு வைப்பார்கள். தேர்தலுக்கு நான் வரேன் உங்கள்ட்ட. தேர்தலுக்கு சில மாதங்கள் வரைக்கும் கடுமையா ஒரு கட்சியை விமர்சித்து தேர்தல் நெருக்கத்துல அதற்கு மாறான கூட்டணி அமைத்ததை 11 தேர்தலில் பார்த்தோம், 14 தேர்தலில் பார்த்தோம். அங்க கொள்கை முன்னின்றதுன்னு நம்ம ஒரு எல்லா தேர்தலையும் கொள்கை முன்னின்றது. ஆட்சியை பொதுவாக விமர்சிப்பது என்பதும் நீங்க ஒரு பிரச்சனையின் மீது ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து நீங்க பொதுவாகவே இந்தியாவில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இப்படி வெளிப்படையா அறிவிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனையை பத்தி அந்த தலைவர் என்ன கருத்து சொல்றாரு. இப்ப நாமளே நீங்க நல்ல அரசியல் படிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இவர் என்னப்பா இதுக்குன்னு அறிக்கையே விடல, அப்ப இந்த விஷயத்துல இவங்க ஏன் அவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிதான் பிரச்சனைகளின் மீதுதான் கூட்டணிகளுக்கான காய் நகர்த்தர்கள் செய்யப்படும். ஆனால் இந்த தடவை தான் என்ன பண்ணுதுன்னா வெறும் கூட்டணிங்கிற அந்த பிம்பமே கட்டி எழுப்பப்படுது. பெருசா யார் யாரோட கூட்ட போவா, யார் மனசுல யார் இருக்காங்க, இப்படிங்கிற எல்லா தேர்தலையும் எழுந்த ஒரு விஷயமா இருந்திருக்கிறது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ சற்றே பின்னுக்கு போயிருக்கிறது. ஒரு குவி மையமா பல பிரச்சனைகளை மையப்படுத்தி வரலங்கிறது பார்வையா இருக்கு. ஐ டேக் யுவர் பாயிண்ட். திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன் அவருடைய அப்சர்வேஷன். 2011 தேர்தலில் இன்னைக்கு திரு ஆற்காடு வீராசாமி அவர்களே சொன்னார், ஒருவேளை இந்த ஆட்சி பறிபோகுமானால் அது மின்வெட்டால் போகும் அப்படின்னா அது மிக முக்கியமான காரணமா இருந்தது அப்படிங்கறத நிச்சயம் மறுக்க மாட்டேங்க. அது போல ஒரு குவிமையமா இன்னைக்கு இந்த பிரச்சனையினால இந்த ஒரு ஆட்சியை அகலணும் அப்படின்னு ஒரு குவிமையமா அட்லீஸ்ட் 2011 ஒப்பிடும் பொழுது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படிங்கிற. அதாவது ஆற்காட்டார் அவர்கள் அந்த வார்த்தை சொன்னது அவருடைய பெருந்தன்மையும் 100% மின்வெட்டு இல்லாம நம்ம கொடுக்க முடியலையேங்கிறது அவருடைய இயக்கம். அதுக்காக பல திட்டங்கள் போட்டாரு, அது நடைமுறைப்படுத்த முடியலன்னு சொல்லி வருத்தத்தில் அதை சொன்ன வெளிப்பாடாக மாறியது. இப்போது தம்பி நல்லா நிறைய மெத்த படித்தவங்க ஒரு நிறைகுடமானது தம்பி பெருமாள் அவர்கள், அவர் மேல எனக்கு தனி மரியாதை உண்டு. ஒண்ணுமே இல்லையே அதனால்தான் இப்படி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சமீப கால அரசியலை அவங்க முழுமையா பார்த்துட்டு பேசுறாங்களா இல்ல அதை உள்வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு கருத்தை சொல்லன்னு சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. இப்பவே தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு சொன்னா செயல்பட முடியாம இயலாம வெள்ளம் வந்த காலத்துல 10 நாளா வீட்டை விட்டு வெளியே வராம முதலமைச்சர் அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் யாருமே வெளியே வர முடியாம உலகம் பூரா இருந்து இந்தியா பூரா இருந்து அதுக்கு பொருட்கள் கொடுத்து அதை திரும்ப ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலைக்கு தான் கடைசியில் வந்தாங்க. இந்த அரசு செயலிழந்த அரசு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன செய்றாங்க, ஒரு மாற்று அரசியல், மழை வந்த பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்ல அது நடந்து இவ்வளவு செயலிழந்த ஒரு அரசு எல்லாரும் துடிச்சு போய் ரோட்ல நிற்காங்க. 94 வயசுல கலைஞர் நிற்காரு ரோட்ல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலாந்துல இதே சமகாலத்தில் தான் அங்க வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த பிரதமர் டோனி பிளேயர் தண்ணிக்குள்ள இறங்கி அவரு நின்று அங்க சர்வீஸ் பண்றாரு. இங்க முதல்வரை காணல அப்படின்னதுக்கு பிறகுதான் இப்ப எல்லா அரசியல் கட்சிகள்ட்டும் ஒண்ணு என்னன்னா ஒரு செயலிழந்த அரசு, இதுக்கு ஒரு மாற்று வேணும். எப்படி புரிஞ்சுக்கலாம் எந்த இஷ்யூன்னு கேட்கும் பொழுது இந்த ஒரு வெள்ள பிரச்சனை நீங்க இதுதான் பிரதான பிரச்சனையா இல்ல இப்படி முதல் பிரச்சனை இல்ல இப்படி 100 பிரச்சனையா சொல்ல முடியும். ஏன்னா இப்படி 100 பிரச்சனைகளும் சேர்ந்துதான் வெள்ள பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. 3 மாவட்ட பிரச்சனை எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். 4 மாவட்டங்கள் சென்னை உட்பட 4 மாவட்டங்கள்ல உள்ள பிரச்சனை அது மட்டும் இல்லாது இது போக எப்படி செயல்படுது நீங்க இன்னைக்கு பாருங்க. நீங்க
ஒரு முதல்வர் எவ்வளவு நேரம் கோட்டைக்கு வராங்க, எத்தனை நிமிஷம் உட்கார்ந்தாங்க, யாரோட பேசிட்டு இருக்காங்க, அதுதான் பிரச்சனையா? இல்ல யாரு கூடயுமே பேசாத, அது பிரச்சனை இல்ல வெள்ளம் பிரச்சனையான்னு கேட்கல. அதுவும் நீங்க ஒரு தேர்தல்ல ஒரு மாற்றம் வருது, ஒரு ஆட்சி மாற்றம் வருதுன்னா ஒரே ஒரு புள்ளியில தான் அவ்வளவு நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு புள்ளி மேலோங்கி நிற்கும். இது தேர்தல்கள் கேட்கும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது முதல்ல வெள்ளத்தை அடிக்கிறீங்க, அப்புறம் வந்து முதலமைச்சர் இவ்வளவு நேரம் சட்டமன்றத்துக்கு போறாங்க, ஒரு முதலமைச்சர் அமைச்சரோட எவ்வளவு நேரம் இருக்காங்க, எம்எல்ஏ எம்பி என்ன செய்ய சொல்றாங்க, யார் கூட டிஸ்கஸ் பண்றாங்க, மாநிலத்துல 24 மணி நேரமும் கார்டன்ல மிடாஸ் உரிமையாளர் இளவரசி அவங்களை தவிர வேற யாரும் இல்ல. பேச வேண்டி வரும். கார்டன்ல இருக்காங்க 24 மணி நேரமும், அதிகாரிகளை சந்திக்கல. நீங்க தலைமைச் செயலகத்திலிருந்து அநேகமான நாட்கள்ல இருந்து அநேகமான வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க. அப்படி வந்த உடனே இல்ல வந்த உடனே 4 பேரு டிரான்ஸ்பர் வாங்குறாங்க. நான் சொல்லியிருந்தேன் தம்பி, பொக்கே கொடுக்க ஒரு நிமிஷம், அதுக்கு அடுத்தால ஒரு ஆள் கணக்கு போட்டீங்களா? நீங்க இருந்து கணக்கு போட்டீங்களா? ஆமா, மொத்தமே 4 நிமிஷம் தானே தம்பி. கையெழுத்து டிவியில பாத்தீங்கன்னா 4 நிமிஷம். ஊடகங்கள் தான் அவங்க இருக்கதாட்டு லைவா காட்டுறாங்களே தவிர, வெள்ளத்துல வந்து ஒரு போட்டோ மட்டும் தானே ஹெலிகாப்டர்ல போன ஒரு நிமிஷம் வேற ஒண்ணு இல்லையா. ஹெலிகாப்டர்ல ஒரு போட்டோ எடுக்காங்க, 10 நிமிஷம் பறக்காங்க. அதுவும் மோடி அவர்கள் வாராங்கன்னுதான் 2000 கோடி ரூபாய் கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் அதுக்கு பிறகுதான் வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வெள்ளத்தில் இந்த சவாலை பத்தி பேசணும். அதுக்கு பிறகு எந்த ஒரு ஹெல்த் அவுட் பிரேக்கும் இல்ல, எந்த வியாதியும். அந்த அம்மா வாயில நான் எனது அரசுங்கிறது மாறி ஏழாதனுடைய வெளிப்பாடு, எனக்கு பிறகு இந்த ஆட்சி என்னுடைய கட்சி ஆட்சியில இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தது. நீங்க பத்திரிகையில பாருங்க, அங்க நீங்க பார்த்தாலே ஓபிஎஸ் அடுத்த முதல்வர் இல்லது சசிகலாவா பத்திரிகையில வந்த செய்தி சம்பந்தமா பத்திரிகையில வந்த செய்தி. நான் வந்து நானே தினகரன் பத்திரிகையில நேற்று வந்த பத்திரிகை எடுத்து பாருங்க. இல்ல இல்ல வேட்பாளர்கள் தேர்வு சசிகலா தனியாக ஓபிஎஸ் தனியா எடுக்காங்க. ஓபிஎஸ் தலைமையில ஓபிஎஸ் தலைமையில தனியாட்டு ஒரு எவ்வளவு நேரம் தலைவர் இதுதான் மைய புள்ளிகளா இருக்கு. அதாவது அந்த அம்மாவுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியே போயிட்டு ஆட்சி, அந்த அம்மாவால நிர்வாகம் பண்ண முடியல, இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்குது, அந்த அம்மாவால ஏழல. அதனால்தான் மாற்றுங்கிறத இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி மாற்றுங்கிறாங்க, பிஜேபி மாற்றுங்கிறாங்க, திமுக வந்து திமுக தானங்க. நாங்க ஒரு 35% வாக்கு வச்சிருக்கவங்க, நாங்க தேர்தல் களத்துல வலுவா நிற்கிறோம். நீங்க அதோட இதாட்டு எனக்கு ஒரு சின்ன கதை இதை மட்டும் சொல்ல முடியல. ஒரு யானை பிரச்சார களமா மாறிட வேண்டாம், பொதுக்கூட்டம் கேம்பெயின் மோட்ல எல்லாரும் இருக்கீங்க. திரு சேகோ தமிழரசன் அதுக்கு நிகரா இருப்பாரு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க குட்டி கதை பிரச்சாரம் அப்படின்னு இந்த விவாத களம் பிரச்சார களமா மாறிட்டே வருதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இருக்கு. அதனால மாற்றணுங்கிற முடிவு எல்லார் தரப்புலையும் வந்துட்டு காரணம் செயல் இழந்த காரணம் தான். அதை நீங்க தம்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திரு தமிழரசன் கடந்த ஒரு மாத கடந்த ஒரு 1-2 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தல் பிறகு குவியலாம் குற்றச்சாட்டுகள் அதுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்ப குவிய தொடங்கி இருக்கிறது. அது இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு நம்ம புறந்திட முடியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இஷ்யூஸ் நீங்க என்ன கருதுறீங்க? முதல்ல திரு அப்பாவு அவர் வந்து முதிர்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினர் 3 முறை இருந்தவர். நான் அவரோட பார்த்திருக்கிறேன், பழகிருக்கிறேன். இப்படி வந்து ஏதோ ஒரு தெருவில் வந்து ஒரு நாளாந்திர விமர்சனம் பண்றதை போல விமர்சனம் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட நீங்க நடக்கிற உண்மையில நான் சொல்றது உண்மை இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க நீங்க நான் 4ஆந்தர ஆளுன்னு சொன்னா நான் உங்களையும் 5ஆந்தர ஆளுன்னு சொல்லலாம். அது முறை
நீங்க அது பேசலாம் சொல்லுங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய ஒரு ஆட்சி என்பது அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தினுடைய எதை வச்சுக்கிட்டு நீங்க 24 மணி நேரமா அவங்க அவங்களுடைய வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? என்ன நீங்க 24 மணி நேரமும் ஒவ்வொரு 5 ஆண்டு காலம் சட்டப்பேரவைக்கே வராத ஒருவரை முதலமைச்சருடைய வேட்பாளர் சொல்ற நீங்க 5 ஆண்டு காலம் சட்டப்பேரவைக்கே வராது தலைவர் கலைஞரை சொல்றீங்க, நாங்களே சொல்லுங்க, நாங்க உட்காரக்கூடிய அளவுக்கு இருக்கு. நீங்க ஒரு சட்டமன்ற தவறான தகவல் சொல்லக்கூடாது. தவறான தகவல் நீங்க பேசும்போது அசம்பிளிக்கு வரம்பு உட்கார்ந்தாங்க. நீங்க குறுக்கிடவே இல்லை. நீங்க பேசிய போது நான் குறுக்கிடவே இல்லை. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அபாண்டமா, உண்மைக்கு மாறா, கற்பனையா எது வேண்டுமானாலும் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இடம் இல்லைன்னு சொல்றது உண்மையா? உண்மைதானே? இல்லங்க, திரு கருணாநிதி எனக்கு இருக்கை ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க, நான் வரேன். அதுதாங்க அந்த இருக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்ட ஏற்பாடு எப்படி அதனுடைய மரபுப்படிதான் வழங்க முடியும்? நீங்க நீதிமன்றத்துக்கு போறப்போ நீதிமன்ற மரபுப்படிதான் எனக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு. அவர் சக்கர நாற்காலி பயன்படுத்துறவர் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க. அந்த விவாதத்துக்குள்ள போல உங்களுக்காக நீங்க கேட்டனால இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இப்ப அவருக்கு சக்கர நாற்காலி அவசியங்க. இதுக்கு முன்னாடி 5 ஆண்டு காலம் வரல. எப்போதும் தமிழரசு நான் 20 வச்ச கேள்வி வேற. நீங்க இந்த விவாதத்தை கொண்டு போகிற தளங்கள் அவர் சொன்னதுனால அவர் நம்ம இஷ்யூஸ் பேசலாமா ப்ளீஸ்? பாண்டமா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததுனால நான் பதில் சொல்லணும். ஓகே, நீங்க 10 நாளா யாருமே பார்க்கல வெள்ள நிவாரணம் வெள்ளம் 2வது நாளே அடுத்த நாளே போயிட்டாங்க நான் சொல்லிட்டேன். 20 நாட்கள் அதே இடத்துல முகாமிட்டு இருந்தார்கள். நீ உங்களுடைய ஊடகங்களிலே எவ்வளவு வழி வந்தது, எவ்வளவு, அதாவது உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் சேதம் இல்லாம, நோய் தொற்று இல்லாம, சமூக குற்றங்கள் இல்லாம இருந்த ஒரு மாநிலம் இந்த மாநிலம். இங்கிலாந்துல இவர் சொன்ன இங்கிலாந்துல கூட அப்படி இல்ல, சமூக குற்றங்கள் நடந்தது. ஆக சட்டம் ஒழுங்கும் சீரா இருந்திருக்கு, அங்க நிர்வாகமும் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரே ஸ்ட்ரோக்ல 14 லட்சம் பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. ஒரு வெள்ள நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கணிசமான விமர்சனங்கள் இருந்தது, குற்றச்சாட்டுகள் இருந்தது, அது நிர்வாகத்து மேல பிரச்சனைகள் இருந்தது. நீங்க உணரலையா? இதெல்லாம் மிக சாதாரணமா எழுந்த பிரச்சனைகளை தவிர மிகப்பெரிய அளவுல இந்த அரசாங்கம் அவர் சொன்னது போல தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முதலமைச்சரே வாட்ஸ்அப்ல இதை பற்றி விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததா இல்லையா? எதனால இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் பரவலா எழுந்ததுனால? அது ஏன்னா இதை போன்ற உண்மைக்கு மாறான பிரச்சாரங்களை சிலர் திட்டமிட்டு செய்ததனால் முதலமைச்சர் தன்னுடைய பதில் எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் மது விலக்குல இருந்து பல விஷயங்களை வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு முதலமைச்சர் விளக்க வருது அப்படின்னா இது ஒரு இஷ்யூவாக இருக்கிறது. நீங்க கேட்கறத நான் ஒப்புக்கிறேன், அறிஞரன் அவர்களே, நீங்க கேட்கறத ஒப்புக்கிறேன். இது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது மக்களை அந்த பாதிப்பில் இருந்து மீட்டெடுப்பதற்கான எந்த உதவியும் முன்வராமல், அந்த முயற்சியில் ஈடுபடாமல், அந்த பாதிப்பு இருக்கிற மக்களை மேலும் அவருடைய மனதை உளைச்சல் செய்கிற வகையில திட்டமிட்டு ஒரு பிரச்சாரம் செய்கிற போது அப்ப முதலமைச்சர் இப்படி தோன்ற வேண்டிய அவசியம் இருக்கு. மற்ற பிரச்சனைகள் அப்படி இல்ல. இந்த அரசு இந்த இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவாலா எதிர்கட்சிகள் எழுப்பி இன்னைக்கு முறியடிக்க வேண்டிய இல்ல ஒரு சவாலா கருதக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதாவது நேர்மறை அரசியல், எதிர்மறை அரசியல். இப்ப ஆளுங்கட்சியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதற்கு எதிர்மறையாக பெரிய ஒரு அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுகிற வகையில பெரிய பிரச்சனைகள் எதுவுமா இருக்கான்னா இல்ல. ஆனால் நேர்மறையாக இன்றைக்கு தமிழகத்தில் 1,90,00,000 குடும்ப அட்டைகளும் ஒவ்வொரு குடும்ப அட்டையும் ஒவ்வொரு குடும்பமும் இந்த அரசால் இதோ ஒரு நலத்திட்டத்தை நுகர்ந்திருக்கிறது, பயன்படுத்தி இருக்கிறது, அது தேடி போய் சேர்ந்திருக்கிறது. இல்ல ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி ஏதும் இல்லைன்னு சொல்றீங்களா? அதைத்தான் நான் சொல்றேன். ரைட், இந்த ஒரு வலுவான சொல்றேன். இல்ல மக்கள்கிட்ட விட்டுருவோம். இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடம் தேர்தல் களம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 89க்கு பிறகு தொடர்ந்து யார் ஆட்சியில் இருந்தாலும்
அந்த ஒரு ஆட்சிக்கு நல்ல பெயர் விமர்சனங்கள் எது இருந்தாலும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது சம்பிரதாயமாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு பிறகும் நடந்து வந்த ஒரு விஷயம். அதற்கு விதிவிலக்காக இந்த தேர்தல் இருக்க முடியுமா, இருக்கக்கூடுமா, இதற்கான சூழல்கள் இருக்கிறதா? மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. கடந்த தேர்தல்களில் இல்லாதவாறு திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று என்று வரக்கூடிய அணிகளுடைய எண்ணிக்கை கடந்த தேர்தல்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. அதற்கான சூழலும் களமும் இருக்கிறதா? 2016 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் எவை அப்படின்னு வாய்த்து வருகின்றோம். இந்த நிலையில நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு பாலு அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த முறை நீங்களும் சரி, மக்கள் நல கூட்டணியும் சரி, சீமான் உள்ளிட்டோரும் சரி, அதிமுக திமுகவுக்கான மாற்று அப்படின்னு 2க்கு மேற்பட்ட அணிகள் இந்த தேர்தலில் இருக்கிறது. அந்த ஒரு கோஷம் முன்பும் இருந்தது அப்படின்னாலும் கூட இம்முறை அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு. ஆனா இந்த தேர்தலில் எடுபடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்க உண்மையிலே கருதுறீங்களா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஏன்னா நீங்க இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இந்த தேர்தலுடைய மைய புள்ளியாக இது இருக்கும் என்று சொன்னால் எல்லோரும் சட்டென்று சொல்லக்கூடியது மது, ஊழல் என்று எல்லோரும் ஒரு வரியில் சொல்லிவிடுவார்கள். அதை தாண்டி இந்த தேர்தல் இதுவரையில் நடந்த தேர்தல்களில் மிக வித்தியாசமான தேர்தல். எப்படி என்றால் திமுக சரியில்லை என்றால் உடனடியாக அதிமுகவை தேர்வு செய்வது, அங்கிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த அணியோடு சேர்வது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் இயக்கம், மதிமுக போன்ற இயக்கங்கள் எல்லாம் திமுகவோடு அதிமுகவோடு மாறி மாறி இருந்த இந்த அணிகள் எல்லாமே இன்றைக்கு எதிர்முனையில் இவர்களுக்கு இருவருக்கும் எதிராக நிற்கிறது ஒரு புதுமை இந்த தேர்தலில். இதனுடைய பாதிப்பு என்ன என்பதை தேர்தலுக்கு பிறகு பார்க்க வேண்டும். இன்னொன்று மிக முக்கியமானது, இந்த தேர்தலையே தாக்கத்தை இல்லாட்டி டிசைர்டு ரிசல்ட் கொடுக்குமாங்கிறது. 2 பேருடைய பலமும் அந்த அளவுக்கு சரிஞ்சுதான் நான் முடிச்சிடறேன். என்னன்னா இந்த தேர்தலில் ஒரு வலிமையான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது எல்லா தளங்களிலும். என்னவென்றால் திமுகவிற்கான மாற்று அதிமுக அல்ல, அதிமுகவுக்கான மாற்று திமுக அல்ல, இந்த 2க்கான மாற்று வேறொருவராக இருக்க வேண்டும் என்ற கருத்து இன்றைக்கு சாலைகளில் கடைத்தெருவில் நடந்தால் 2 பேரும் வேணாங்க, வேற யாராவது ஒருத்தர். அந்த கருத்தியல் இருக்கலாம், அதுல பெரும்பான்மையாக பல இடங்களில் சகஜமாக இந்த கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தை மையமாக வைத்து நாங்கள் எழுப்பிய பிரச்சாரத்தின் காரணமாக 1,22,00,000 இளம் வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்கள், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த தேர்தலில் 1,22,00,000 பேர் முடிவு செஞ்சிட்டாங்க. என்னன்னா நாங்கள் நான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னா அது ரொம்ப பிரச்சாரம் முன்னாடியே சொல்லிட்டீங்க. நான் அதை சொல்ல, திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களிக்க போவதில்லை, இது மாற்று அல்ல என்பதை அவர்கள் முடிவு செய்து அந்த மாற்று யாராக இருக்க முடியும் என்ற தேடுதல் இந்த தேர்தலில் உதயமாகி தேர்தலையும் நடந்து வரக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா 96 முதற்கொண்டே திரு வைகோ, அன்றே சிபிஎம் கூட்டணி எல்லாம் இருந்தாரு, அன்று முதற்கொண்டே அந்த தேடல் அப்படிங்கிறது நடந்து வருது. 2006 திரு விஜயகாந்த் வராரு, நிக்கிறாரு. அந்த தேடல் இருந்தாலும் கூட, அந்த ஒரு கருத்தியல் இருந்தாலும் கூட அது சாத்தியமா மாறியது இல்லை. இம்முறை மாறும். மிக சரியான கேள்வி. ஏன்னா இந்த முறை மக்கள் நல கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான் போன்றவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவர்கள் உந்தப்பட்டு எங்களுக்கு போதிய இடம் கொடுக்கவில்லை, எங்களை மதிக்கவில்லை என்பதல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி 2014 நவம்பர் மாதம் எங்களுடைய பொதுக்குழுவில் வெளியிட்ட அந்த தீர்மானத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழகம் எந்த அளவிற்கு சீரழிந்திருக்கிறது 2 இயக்கங்களால், இதை முன்னெடுக்க போகிறது பாமக, இந்த 2 இயக்கத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் எங்களோடு வாருங்கள், இதை களம் காணுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது, எங்களோடு வரவில்லை என்று சொன்னாலும் இந்த கருத்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டது. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இதை தாண்டி இந்த தேர்தலுடைய மைய புள்ளியாக மது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிறது. ஊழல் என்பது இந்த தேர்தலில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் சிறைக்கு சென்றதை பார்த்த மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. அதை மக்கள் மறக்கவில்லை. அதற்கடுத்து சமீபத்தில் பெய்த மழை, அதை தாண்டி மாற்றம் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பிரதானமாக இருக்கிறது. அந்த மாற்றத்தை நாம் இந்த தேர்தலில் வழங்க வேண்டும் நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தினுடைய விதையை பாமக விதைத்தது. சமீபத்தில் நடைபெற்ற மாநாட்டை தொடர்ந்து
இல்ல அது ஒரே ஒரு செய்தி. இது பிரச்சாரம் இல்ல பிரச்சாரம் இல்ல, ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து அது மக்கள் மிகப்பெரிய அளவில் கவர்ந்து இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல. திரு தமிழரசன், ஒரு மதுவிலக்கு அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அதை ஒட்டியே தான் உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்கிறேன். ஒரு மதுவிலக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அதிமுக அதிமுக versus the rest அப்படின்னு சொல்லிடலாம். இன்னைக்கு அவ்வளவு கடுமையான குரல்கள் கொடுத்தாங்க. கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கூட கடைசி நாள்ல வரப்போகுது அறிவிப்புங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பரவிச்சு. ஆனா கடைசி வரைக்கும் அதுல ஒரு துளி கூட ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்காது. இது இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனை அல்ல. இது எப்ப ஏற்பட்டது? எத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தி பழப்படுத்த அந்த காலம் தொட்ட மூதறிஞர் ராஜாஜி காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் பேசப்படுகிற பேச்சு. முந்தைய தேர்தல் ராஜாஜி தேர்தல் நடந்த கட்டத்திலையும் மதுக்கடைகள் அரசு நடத்தியது. ஆனா இன்று அரசு அதனால நான் என்ன 11 திமுக ஆட்சியில் நடக்கலையா? ஆனா அன்று இல்லாதவாறு இன்னைக்கு எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் நீங்களா வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது எதிர்பார்ப்பு, கோரிக்கைகள், சசி பெருமாள் மரணம் எல்லாம் நடந்த பிறகு அரசு இதுல துளியும் செய்யலங்கிற போது அரசுக்கு சங்கடமான எதிர்பார்ப்பு எல்லா மக்களும் மிக தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். இது தேசிய அளவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கொள்கை. மத்திய அரசு ஒரு தனி அரசியல் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்து தேசிய அளவில் வலியுறுத்த வேண்டிய ஒரு கொள்கை. கேரளால சாத்தியமா இருக்கு. கேரளால யாரும் இங்க கூட முழு மதுவிலக்கு உடனே கொண்டு வாங்கன்னு கேட்கல. நேரத்தை குறைங்க, கொண்டு வாங்க. அதாவது அது ஒரு கொள்கை என்கிற போது அது முழுமையான கொள்கையா இருக்கணும். அது என்ன அரசியலுக்காக நீங்க சொல்றதா அரசியல்? அந்த முழுமையான ஆக அது அதை தேசிய கொள்கையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த கொள்கை ஒரு சமூக கொள்கையாக, ஒரு சமூக ஒழுக்கமாக இருக்க யாருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது நடைமுறையிலே சாத்தியமா என்பதுதான் ஒரு கேள்வி. தேசிய கொள்கை நம்முடைய தமிழகத்தில் நேற்றைய பிரச்சனையா என்பதுதான் கேள்வி. தேசிய கொள்கை இன்றைய பிரச்சனையா என்பதுதான் கேள்வி. இல்லைன்னு கருதுறீங்களா? தேசிய கொள்கையா மாறணும்னு சொல்றீங்க. இதே பாட்டாளி மக்கள் கட்சி, இப்ப பேசுற பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசுல கூட்டணியில் அமைச்சரா இருந்த போது இப்படி ஒரு தேசிய கொள்கையை மத்திய அரசு அடையாளம் காட்டினாங்க. இல்ல, புகையிலை ஒழிப்பு என்பதை நாங்கள் அடையாளம் காட்டினோம். நீங்க சொல்ற பிரச்சாரம் இல்ல, நாங்க சட்டமாக கொண்டு வந்தோம். புகையிலை ஒழிப்பை முழுமையாக சட்டமாக கொண்டு வந்தோம். லிக்கர் உணவுக்கு கீழே வருது. நீங்க புரிஞ்சுங்க. எங்களிடம் இருக்கக்கூடிய துறை சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறையின் கீழ் நாங்கள் கொண்டு வந்திருப்பதை இந்த ஒட்டுமொத்த இந்தியா என்றால் அது கூட்டு பொறுப்பு. இல்ல, அதாவது அது கூட்டு பொறுப்பு. சொல்ல முடியாது. ஒரே ஒரு கேள்வி, கூட்டு பொறுப்பு. தயவுசெய்து நீங்க தேசிய கொள்கை பிரதமர் இல்ல, யாருக்கும் பிரதமரா இல்லைன்னா வெளியே வந்திருக்கணும். யாருக்கும் பிரதமரை ஒப்புக்கொள்ளலன்னா வெளியே வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்தில் நாங்கள் உட்பட மதுவிலக்கு தேசிய கொள்கையாகணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா அதற்கு கூட முயற்சி செய்யல. தேசிய அளவில் செஞ்சாதான் இங்க சாத்தியம். நீங்க முதலமைச்சர் பிரதமரை சந்தித்தார், பல கடிதம் எழுதினார். அதுல ஒரு கடிதத்துல ஒரு கோரிக்கையாவது மதுவிலக்கு தேசிய கொள்கையா இருக்கணும் இருந்ததா? மத்திய அரசு தேசிய அளவில் அமல்படுத்தணும் இருந்ததா? இல்லையே. இதை சட்டப்பேரவையிலேயே அந்த துறை அமைச்சர் பேசியிருக்கார். பிரதமரை வலியுறுத்தினீங்களா? செய்ய வேண்டியது ஒரு நிலைப்பாடை சொல்லுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை முடிவு. அப்புறமா நீங்க ஏன் நீங்க பிரதமர்கிட்ட பேசுறீங்க? கொள்கை முடிவு இருக்குங்க. முல்லை பெரியாறு, ஈழம், இந்த மாதிரி பல விஷயங்களை சட்டமன்றம் வலியுறுத்தியிருந்தாலும் பிரதமரை சந்தித்த போது இதுதான் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் பிரதமரை பார்த்து கொடுத்தார். ஆனால் மதுவிலக்கு பற்றி தேசிய அளவில் அதை செய்யுங்கன்னு ஒரு வரி இல்லை. நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பல முறை தொடர்ந்து இதை ஹரி அவர்கள் கேட்டது ஸ்பெசிபிக்கான கேள்வி. ஆமாம், இல்லை, அதுதான் நேர்மையான பதிலாக இல்ல. நான் அதை சொல்ல வரேன். நம்முடைய அரசியல் சட்டத்திலேயே இது வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதை மத்திய அரசும் பல முறை சொல்லிட்டு இருக்கு. இதேதான் எல்லா மாநிலங்களும் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நடைமுறையில சாத்தியம் இல்லையே. இது தேர்தல் பிரச்சனை இல்லைன்னு கருதுறீங்களா? கட்டாயம் இது தேர்தல் பிரச்சனை இல்ல. அப்புறம் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல. அவர் சில கேள்விகளை முன் வச்சார்ல. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க நான் அவங்களை கேட்கறது,
பாட்டாளி மக்கள் கட்சியும் திரு காடுவெட்டி குரு சொன்னதை போல வன்னியர் சங்கமும் வேறு வேறு கிடையாது. சரி, அவர் சொன்னார்ல, அதை பாலு ஒப்புக்கொள்றாரா? இரண்டும் வேறு வேறு கிடையாது. சோ அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழகத்தில் ஒரு சாதிய அரசியலை முன்வைக்கிறதா இல்லையா? திரு ராமதாஸ் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் நாங்க அனைத்து சாதியினரையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாருங்க, அவருடைய பொறுப்பு வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற கட்சி தலைவர், அவர் சொல்றாரு அது வேறு இது வேற இல்ல, பிரித்து பார்க்க முடியாது. ரொம்ப சுருக்கமா திரும்ப இந்த விமர்சனம் உளுத்து போன விமர்சனமாக இப்பொழுது உருமாறிவிட்டது. தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான அரசியலை மடைமாற்றம் செய்வதற்காக சமச்சீர் கல்வி, நுழைவுத் தேர்வு, சமச்சீர் கல்வி, நுழைவுத் தேர்வு மற்றும் புகையிலை ஒழிப்பு, கிராமப்புற சுகாதாரம் என்ன கேட்ட கேள்வி நான் பேசுறேன். அவர் இந்த இருங்க, ரெண்டாவது நீங்க வச்சு வைக்கிற ஒரே வரி தானா? ஒரு வரி தானே சொல்றேன். நான் ஒரு வரி தானே சொல்றேன். நீங்க சிறைக்கு போய் வந்த முதலமைச்சரை பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களே, இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது 98ல. சரி, அம்மா அவர்கள் பேர்ல வழக்கு தொடுக்கப்பட்டது. 2001 நீங்க கூட்டணி சேர்ந்தீங்களே, அப்ப இது தெரியாதா? இந்த வழக்கு தெரியாதா? இந்த வழக்கு தெரியாதா? தாண்டி நகர்னு நினைக்கிறேன். இதான் உங்களுடைய அரசியல் உறுதிப்பாடு. நீங்கள் தேர்தல் அரசியல் செய்கிறீர்களா? அது என்ன செய்கிறீங்க? பேசலாமா? ரொம்ப அதாவது உங்களுடைய மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி பேர்ல சிபிஐ சொல்ல முடியுமா? தமிழகம் பல ஆண்டுகளாக லாவணி அரசியலை மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் நீ இல்லையா என்று சொல்வது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் மீது நம்பிக்கை இந்த எங்களுடைய அன்புமணி ராமதாசனுடைய அந்த அரசியல் பரப்புரையும் அவருடைய நம்பிக்கையும் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்திற்கான மாற்று திட்டத்திற்கான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறோம். இது எல்லா விதமான இது போன்ற ஒரு உளுத்து போன விமர்சனங்களையும் நினைக்கிறேன். 91, 96 மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சியை சந்தித்த ஒரு தருணம். 2006-11 கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி பார்த்தோம். அது ஜெயலலிதா ஆட்சி, இது கருணாநிதி ஆட்சி. இடைப்பட்ட 2001-6 ஜெயலலிதா ஆண்டாங்க, 96-2001 கருணாநிதி ஆண்டா. முந்தைய 91-96 2006-11 கம்பேர் பண்ணும்போது இந்த மீதி தருணங்கள்ல அவ்வளவு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி ஏற்படல. ஆனால் ஆட்சி மாறியது. ஏன்? ரொம்ப கரெக்டான இடம் நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க இப்போ என்னுடைய மதிப்பீட்டின்படியே, என்னுடைய புரிதலின்படியே, நான் இந்த 2 பேரும் மாறி மாறி ஆண்டிருக்காங்க இல்லைங்களா? இதுல மிகச்சிறந்த ஆட்சி அப்படின்னு திமுகவினுடைய ஆட்சியில எதை சொல்லுவேன்னா 96-2001 அதிமுக ஆட்சியில 2001-2006 தான். ஏன்னா நான் ஒரு நிர்வாகம் சம்பந்தமான யூபிஎஸ்சி கோச்சிங் அதெல்லாம் நடத்துற அந்த பின்புலத்தில இருந்து பார்க்கிற பொழுது இந்த 2 ஆட்சியுமே சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பல்வேறு விதமான மக்கள் நல திட்டங்களா இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டை நேஷனல் கிராப்ல போட்டது ரொம்ப சிறந்த ஆட்சியை 2 பேருமே கொடுத்தாங்க. ஆனாலுமே ஆட்சி மாற்றம் வந்தது. அப்படி வருகிற பொழுது நாம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அந்த ஓட்டிங் எவ்வளவு பேர் போய் போலிங் பூத்துல போய் ஓட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப 1967 76.7% ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து 2011 78.7% வாக்களிக்க வராங்க. இந்த 96-2001 பிறகும் 2001-2002 கம்பேரிட்டிவ்லி மற்ற வருஷத்தை விட வாக்களிக்க வந்தவர்களுடைய சதவீதம் கம்மி. அதே மாதிரி அந்த 2 தேர்தலுமே திமுகவும் அதிமுகவும் மிக நெருக்கமாக நெருங்கி நின்றுதான் வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா, இவங்கிட்ட 35% இருந்தது, அவங்ககிட்ட 34.1% இருந்தது. 2006 தேர்தலில் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதிமுக அதிக ஓட்ட வாங்கினாங்க.
கூட்டணி பலத்துல வந்து நான் வந்து அதிமுக திமுக ஓட்ட ஒப்பிட்டீங்கன்னா கூட்டணி பலத்துல வந்து திமுக அதிக ஓட்ட வாங்கி வந்தாங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இல்லாத டைம்ல கூட்டணி வந்து ஒரு முக்கியமான செயல்பாட்டை ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறது. அப்படி கூட்டணி முக்கியத்துவம் பெறுகிற காரணத்தினால்தான் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் இல்லீங்களா, எந்த இஷ்யூமே இல்ல, அதனாலதான் யார் யாரோட கூட்டணி இந்த தேர்தல் வந்து அதிகம். நீங்க ரொம்ப நல்லா கனெக்ட் பண்றீங்க. ஏன் வந்து 2016ல நாம மறுபடியும் கூட்டணிக்கு போக வேண்டியது இருக்குன்னா, நாம 2001 தேர்தலையும் கூட்டணி தான் முடிவெடுத்தது, 2011 தேர்தலையும் கூட்டணி தான் வந்து இந்த 2006 தேர்தலையும் கூட்டணி தான் முக்கிய பங்காற்றுச்சு. அந்த வகையில் இந்த தேர்தல் அரித்மேட்டிக் என்பதை பொறுத்து மிக முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனால்தான் ஒரு இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், யாராலையுமே ஒரு சிங்கிள் இஷ்யூவை சொல்ல முடியல. இந்த ஒரு கூட்டணி அமைவது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நிர்ணயம் இந்த தேர்தல். திரு அப்பா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது 2011 தேர்தல்ல இல்ல அதுக்கு முந்தைய தேர்தல்ல திமுகவா அதிமுகவா, அதிமுக ஆட்சி நீங்க திமுக வர வேண்டுமா, திமுக ஆட்சி நீங்க அதிமுக வர வேண்டுமா, இதுதான் பிரதான விஷயமா இருந்தது. ஆனால் இந்த தேர்தல்ல முந்தைய தேர்தல்கள் இல்லாதவாறு ஆளுங்கட்சியும் போகணும், ஆண்ட கட்சியும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. இது ஒரு புது சூழல், ஒரு மிக சவாலான சூழல், உங்களால சமாளிக்க கூடிய சூழல் கருதுறீங்களா? 70 நாள் பேசத்தான் செய்வாங்க, அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஊடகத்திலேயே நீங்க ஒரு கருத்து கணிப்பை பண்ணீங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க உங்க ஊடகத்துல உங்களை மாதிரி பல ஊடகங்கள்ல இருந்து எடுத்த முடிவுப்படி அதிமுக கழகத்துக்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரபோது, அதிமுக கழகம் தேர்தல் அறிக்கையில சொன்னதை எதையுமே நிறைவேற்றல. உதாரணமாட்டு விவசாய பொருட்களுக்கு உற்பத்தி செலவோட லாபம் வைத்து அவங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவோம், கரும்புக்கு எப்படி எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது குறைந்த விலை நிர்ணயம் பண்ற போது எல்லா விவசாய பொருளுக்கும் பண்ணுவேன், நாங்க பண்ணல. விவசாயிகளுக்கு நதிநீர் இணைப்பு பண்ணுவேன், நாங்க எதையுமே விவசாயிகளுக்கு பண்ணல, தொழிலாளர்களுக்கு பண்ணல, சாலை பணியாளர்களுக்கு பண்ணல, சத்துணவுகளுக்கு பண்ணல, அரசு ஊழியர்களுக்கு பண்ணல. எல்லா இடமும் போய் கடைசியில அரசு ஊழியர் சங்க தலைவர் பாலசுப்ரமணியன் சொல்றாரு, இந்த ஆட்சியில் மாறுதலோ அல்லது ஒரு பியூன் வேலை இருந்தாலும் 10 லட்சத்துக்கு குறைவாக எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி தம்பி பாலு சொன்னது மாதிரி ஊழல்ல புறையோடி போச்சு. அதை முதல்வரால கட்டுப்படுத்த முடியலையா அல்லது முழுமையாக இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகையை பாருங்க தம்பி, உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டு மேலதான் நீங்க தேர்தல் வைக்கிறீங்களா? செயலிழந்த ஒரு ஆட்சி, ஆட்சியில இருக்கவங்க அமைச்சர்கள் யாரோ செயலிழந்த ஆட்சிங்கிறத நீங்க ஒரு வாக்காளர் வாக்காளர்கிட்ட நீங்க குவான்டிஃபை பண்ண முடியாது. எப்படி செயலிழந்த ஆட்சி சொல்ல முடியாது தானே? இல்ல அந்த இம்ப்ரெஷனை நீங்க எப்படி பல லட்சம் பேர் இந்த நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்படல, உழைப்பு சம்பாத்தியம் எல்லா பொருளையும் இன்னொரு இடத்துல தண்ணியில போறதுக்கு ஒரே காரணம், முதல்வர் ஃபைல்ல கையெழுத்து போடாம செம்பரமாக்கிய பாதிக்கப்பட்ட பல லட்சம் விவாதிச்சிருக்கோம். ஒரு இஷ்யூக்குள்ள போல இன்னைக்கு நீங்க ஊழல் சொன்னீங்க, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் சொன்னீங்க, மதுவிலக்கு, இந்த மாதிரி பல விஷயத்தை எழுப்புது. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க திமுக எழுப்பும் போது நீங்க செய்யலையா, உங்க மேல இதே குற்றச்சாட்டு இல்லையா அப்படின்னு உங்க மேலையும் பதில் கேள்வி வந்து ஒரு உயர் தார்மீக நிலையை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில திமுக இருக்கிறது அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல வந்த மனு இருக்கு. நான் பேச உங்களுக்கு வாய்ப்பு, நீங்க வந்து தனிப்பிரிவுல வந்ததை விட கலைஞர் நம்முடைய தளபதி அவர்கள் நமக்கு நாமே பயணத்துல 4.5 லட்சம் மனு வாங்கியிருக்காரு. அவ்வளவு மக்களும் நேர்ல போய் எங்களுக்கு இப்படி பிரச்சனை நான் சொல்லத கேட்டிருக்கேன். நீங்க ஒண்ணு ஏடிஎம்கே சார்பா பேச விட்டு கேட்கணும், இல்ல ஏடிஎம்கே இருந்து யாரும் நம்மள வருத்தப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். 4.5 லட்சம் மனுவை நேர்ல வாங்குதாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன தீர்த்தாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் எளிதாட்டு ஒரு தலைவரை சந்திக்க முடியும்னா
நான் இன்னைக்கு போய் தலைவர் கலைஞரை இன்னைக்கு பிரச்சனைகள் மக்கள் சொல்றீங்க இல்லையா, பிரச்சனைகள்னு சொல்றீங்க இல்லையா, இதில் இந்த பிரச்சனைகள் குற்றச்சாட்டுன்னு வரும்போது நீங்களும் என்ன பண்ணீங்க? கேள்வி இல்ல, அத்தனை விஷயங்களையும் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து நாங்குநேரிக்கு உலக முதலீட்டாளர்களை கூப்பிட்டு வச்சு 9 கம்பெனி கையெழுத்து போட்டாங்க. திமுக தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறேன், நான் அரசியலுக்கே வரேன். ஒரே ஒரு கம்பெனிக்கு எல்லாமே ஏமாத்து, எல்லாமே 110 விதி மாதிரி இல்ல. இன்குபேஷன் பீரியட்ங்கிறது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இல்ல. கையெழுத்து போட்டு ஒரு மாதத்துல சிங்கிள் விண்டோல கிளியர் பண்ணுவேன். நீங்க ஆந்திராவில பண்ணுவாங்க, தெலுங்கானால பண்ணுவாங்க, குஜராத்ல பண்ணுவாங்க. நைக்கு கம்பெனி 10,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய செருப்பு கம்பெனி ஜப்பான்ல இருந்து நாங்குநேரி வந்து இருக்கா. ராதாபுரம் தாமிரபரணி கர்மேனி ஆறு நாங்க பாதி வேலையை முடிச்சிருக்கோம். 5 வருஷமா மீதி வேலைக்கு பணம் அனுப்பி நீங்க அதை முடிச்சிருக்கீங்களா? கரும்புக்கு 1500 கோடி ரூபாய் நீங்க நிறுவனத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கா? இதெல்லாம் மக்கள் எழுச்சியா இன்னைக்கும் விவசாயிகள் சேலத்துல கைதாகி உள்ள இருக்காங்க. எதுக்கு? மேட்டூர்ல வீணா போற தண்ணியை தாண்டி கேட்காங்க. வீணா போன அரசியல்வாதிகளை நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். கலைஞர் ஆட்சி வந்தாதான் திட்டம் நிறைவேற்றப்படும். 2013க்குள்ள 5000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுவோம். நீ தேர்தல் அறிக்கையில கலைஞர் ஆட்சி ஆர்காட்டம் போட்ட திட்டம் மேட்டூர்ல 600 மெகாவாட், வல்லூர்ல 3500, வடசென்னையில 3600. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மின்வெட்டு ஒரு பிரச்சனையே இல்ல. அதுக்கு நாங்க 4800 மெகாவாட் நாங்க கொண்டு வந்தோம். நீங்க அதானி கிட்ட எக்ரிமெண்ட் பண்ணல 7 ரூபா 1 பைசா வச்சு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாரு கோயல்? பார்லிமெண்ட்ல கோயல் என்ன சொன்னாரு? அதுக்கு இது வந்து தவறு நடந்திருக்கு. யார் சொல்றா? பார்லிமெண்ட்ல கோயல் சொல்றாரு. 48 எம்பி இருக்காங்க. அதுக்கு பதில் சொன்னீங்களா? போட்டி போட முடியாது. ஐயாவோட வார்த்தை மட்டும் நான் என்னன்னா, இப்ப வந்து இப்ப ஏன் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இப்ப வந்து மத்த எந்த கட்சிகளுமே வந்து நீங்க திமுக அதிமுக வந்து பெரிய அளவுல யாருமே இப்ப வந்து நெருங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழைய தேர்தல் ஹிஸ்டரி தெரியுது. இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரித்மேட்டிக்க பொறுத்ததுதான். இப்ப ஐயாவே வந்து இவ்வளவு அடுக்குறாங்க. ஆனா எந்த தேர்தல் இஷ்யூ மேல இருக்கு இந்த தேர்தல் ஒரு சிங்கிள் காரணின்னு ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் மத்த கட்சிகள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்து தங்களுக்கு ஓட்டு வங்கி தேமுதிகவோட கூட்டணி சேர்த்துதான் ஆட்சி வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். தேமுதிக எல்லாரோடையும் கம்யூனிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் நீங்க ஆட்சி 67 இருக்கு. ஆட்சியில கூட்டணி இல்லாம யாரும் ஆட்சி அமைக்கல. இந்த தேர்தல் திரு பெருமாள் மணி முதல்ல சொன்னாரு 2006-11 இருந்தது போல 91-6 இருந்தது போல நம்ம அப்பாவும் வரணும், தமிழரசன் வரணும், அதுக்குள்ள வரல. அவங்க அரசியல் ரீதியா அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்றாங்க. நீங்க இல்ல அவர் நடுநிலையாளராக வந்திருக்கக்கூடிய நமது அண்ணன் பெருமாள்மணி அவர்களுடைய கருத்துல இருந்தா நான் வரேன். 2 விஷயம். இந்த தேர்தல் மகா கூட்டணி உருவாகிவிட்டது, அதனால் ஓட்டு போடுகிறோம் என்ற மனநிலை மக்களிடம் இல்லை என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறமா நீங்க பேசுங்க. மிக முக்கியமானது, இந்த தேர்தல்ல ஒரு கூட்டணி பெருசா உருவாயிடுச்சு, நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுறோம், அதை பார்க்கல மக்கள். அதை தாண்டி இன்றைக்கு இந்த சூழலில் யாரால் இந்த நிலைமையை மாற்ற முடியும் என்று ஒரு திறமையை ஆய்வு செய்யக்கூடிய நிலைமைக்கு தமிழகம் வந்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தது டெல்லி தேர்தல். டெல்லியில நடைபெற்ற அந்த தேர்தல் பாரம்பரியமாக இருந்த அரசியல் கட்சிகளை மாற்றி, ஆதிக்கத்தில் இருந்த பாஜகவை மாற்றி, புதிதாக அங்கு கெஜ்ரிவால் என்பவர் உள்ளே நுழைந்ததற்கு காரணிகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னா திரும்பி சொல்றேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒதுக்கி வை, புதிதாக சொல்லப்பட்ட திட்டங்கள் என்ன, அதை நிறைவேற்றுவதற்கான தமிழ்நாடு போல ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சாத்தியப்படுத்த முடியுமா? நிச்சயமா டெல்லியுடைய அந்த பிரதிபலிப்பு தமிழகத்தில் நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். ஒரு காரணத்துக்காக நாங்க எழுப்பி இருக்கிற குற்றச்சாட்டுகள்
ஏதோ வாய் வழியாக இருப்பதல்ல, ஆக்கப்பூர்வமாக புள்ளிவிவரத்தோடு திமுக அண்ணா திமுகவினுடைய கடந்த கால அரசியலில் நடந்தது. இன்னும் சொல்றேன், அவர் மணி அவர்கள் சொன்னதுல ஒண்ணு எனக்கு எது மையப்புள்ளி என்று சொல்கிறார். நீங்க சாதாரணமா வீதியில போனீங்கன்னா ஊழல் என்பது பெரிய இடத்தில் நடக்கலங்க. சாதாரண வேலைக்கு, ஒரு அரசு ஊழியருக்கு, ஒரு ஆசிரியருக்கு, ஒரு ஆயா வேலைக்கு, அனைத்திற்கும் இன்றைக்கு விலை நிர்ணயம். ஒரு நீதிபதியிடம் ஒரு வழக்கு வருது, எத்தனை அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, 391 சொல்றாங்க. கால்குலேட்டர் கூட வாங்கி 391 இன்ட்டு போட்டு அவ்வளவு என்று நிறுத்தி கொண்டார். இது தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இதனால் தமிழகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடை இந்த தேர்தல் வெளிப்படுத்தும். அந்த ஊழல் என்கிற விஷயத்தை மணி அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், சரியாக தமிழகத்தினுடைய களத்தை ஆய்வு செய்யாமல் அவர் இன்றைக்கு இந்த பதிலை சொல்லுகிறார் என்பதுதான் தமிழரசனுடைய இறுதியான பதில். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சகோதரர் பாலு கேஜ்ரிவாலை போல தமிழகத்திலே நடக்கும்னாரு. கூவி கூவி அழைத்தாலும் கேஜ்ரிவாலுடைய 27ஆம் தேதி மாநாட்டுக்கு பிறகு என்பதை மக்கள் சொல்றாங்க. நீங்க புரிஞ்சுங்கன்ற அதை நிர்ணயிக்கிறதுக்கு திறமையை மதிப்பீடு செய்கிறார். கூவி அழைத்தாலும் கேஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி கூட இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி கூவி கூவி எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். கூட்டணிக்கு வரலாம் கேட்டால் என்னங்க, எந்தவித சலனமும் இல்லாமல் எங்களுடைய தலைமையில் கூட்டணி என்பது எங்களுடைய தேர்தலை சந்திக்கிறோங்கிற தெளிவா சொன்ன ஒரே கட்சி பாமக தான். நீங்கள் வெறுமனே அழைத்தாலும் கூட யாரும் வரவில்லை. கூவி கூவின் கூட வேண்டாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுதுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில வாங்க, இவர்கள் தலைமையில எங்களோடு கூட்டணி யார் வேண்டுமானாலும் வரலாம். எத்தனை பேர் வந்தாங்க? ஆம் ஆத்மி கட்சி கூட வரல. நீங்கள் எதை முன்னுதாரணமாக காட்டுகிறீர்களோ அவர்கள் கூட வரல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறமா தமிழகத்தை பொறுத்தவரையில இருக்கிற எல்லா குடும்பங்களும் பல திட்டங்களால், அது விலைவாசி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற, விலையில்லா அரிசி தருகிற, விலையில்லா மிதிவண்டி தருகிற, விலையில்லா மடிக்கணினி தருகிற, ஆடு கறவை மாடு என, அப்புறம் தாலிக்கு தங்கம், இப்படி ஏராளமான நலத்திட்டங்கள். இந்த தமிழக மக்கள் இந்த ஆட்சியின் பேர்ல மிகுந்த நம்பிக்கையை, இந்த ஆட்சி சாதனைகள் பட்டியலிடுறீங்க. ஓகே, ஆல்ரைட். அதுக்கு நிகர குற்றச்சாட்டுகளும் இருக்கு. நீங்க தேர்தல் எதிரொலிக்கும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட, அரசியல் மயமாக்கப்பட்ட, திரித்து கூறப்பட்ட, வேண்டுமென்றே கற்பனையாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஹைதராபாத்ல என்னுடைய குற்றச்சாட்டு இதையும் சேர்த்து சொல்லுங்க. ஹைதராபாத்ல 260 ரூபா ஒரு மூட சிமெண்ட், இங்க 420 ரூபா. அம்மா சிமெண்ட் 200 ரூபாய். நான் பேசிட்டு ஆக இந்த ஒவ்வொரு நலத்திட்டமும், அது மட்டும் இல்லாம கூட்டணியா எந்த கட்சி யாரோட சேர்கிறது, இவர் சொன்னது போல யார் மனசுல யாரு. ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலும் தனித்தே போட்டியிட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மட்டுமல்ல ஒரு வலுவான அமைப்பு என்பதையும் 1.5 ஆண்டு காலத்துக்கு முன்னால்தான் தமிழகத்தில் அந்த வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதிமுக. 2009 திமுக பலத்தை வெளிப்படுத்திய பிறகு 11 ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த கடைசி 2 ஆண்டு காலத்துல இந்த ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பெரிய பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் இல்ல, அதுவும் 2009 நடந்த இடைத்தேர்தல் இல்ல, பாராளுமன்ற தேர்தல். அதுக்கு பிறகுதான் ஆட்சி மாறியது. எதுங்க? 2009 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்தது. 2 வருஷம் கழித்து நடந்த பொது தேர்தல். நான் சொன்ன வார்த்தை தேர்தல் அதிகாரி இல்ல, 144 இந்த தேர்தல். நீங்க அந்த தேர்தலில் அவர்கள் பிரதமர் வேட்பாளரை காங்கிரஸ் முன்வைத்தது, அதோட சேர்ந்து பிரதமர் வேட்பாளர் இந்த தேர்தல் இணைந்து கொண்டது. அது போல இந்த தேர்தல் உங்களால உறுதியா தேர்தல், அதான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தனித்தே போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தல் பிரவீன்குமார் தேர்தல் அதிகாரி கடைசியா நிகழ்ந்ததுதான் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும்.
ஆக கடைசி நிகழ்வு என்பது என்ன? மிகப்பெரிய தேர்தல் அந்த தமிழகம் சந்தித்தது என்ன? பின்பற்றி பாராளுமன்ற வழித்தொடர்ந்து இந்த தேர்தல். அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நிரூபித்திருக்கிறது. ஓகே, யார் எதை நிரூபிக்க போகிறார்கள் அப்படிங்கிற பாராளுமன்ற தேர்தலில் இதையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. பாராளுமன்ற தேர்தல்ல பிரவீன்குமார் தேர்தல் அதிகாரி 2009 இந்த விவாதம் இன்னும் பல கட்டங்களில் தொடரக்கூடிய விவாதம், 72 நாட்கள் இன்னும் நடக்கக்கூடிய விவாதம். இந்த சத்தமே காட்டுது எந்த அளவுக்கு களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு. அட் த மொமெண்ட் இந்த தருணத்துல இந்த விவாதத்தை இதோட முடிக்க வேண்டிய ஒரு தருணத்துல கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த விவாதத்தில் பங்கு கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றியாக. விவாதம் களம் சூடு பிடித்திருக்கிறது. அனைவரும் இந்த ஒரு பிரச்சார மோடுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறது நிச்சயமா பார்த்துட்டு இருக்கீங்க. இது மேலும் மேலும் விரிவடையும் வலுப்பெறவும் தான் வரக்கூடிய காலங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒரு நீண்ட தேர்தல் திருவிழால இன்னும் நம்ம அலச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. வரக்கூடிய விவாதங்கள் அலசும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. வரக்கூடிய இந்த பிரச்சாரத்துல எந்தெந்த இஷ்யூஸ் முன்னின்று பிரச்சாரத்துல முக்கியமா அம்சமா வலியுறுத்தப்பட இருக்கிறது, எந்தெந்த இஷ்யூஸ்ல மக்கள் இந்த தேர்தலை அணுக போறாங்க, வாக்களிக்க போறாங்க, காத்திருக்க இன்னும் நாட்கள் அதிகம் இல்லை. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.